ஓம் சாந்தி. 30/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 3/3/2000 மதுபன், மார்ச் மாதம் 3/3/2000 அன்னைக்கு பாபா தாதி உடல்ல சொன்ன முரளி. பிரம்மா பாபாவும் அவ்யக்தமான பிறகு சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் தாதி உடல்ல நமக்காக சொன்ன முரளி. பாபா ஆசிரியரா இருந்து பாடம் எடுக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். நம்ம கவனமா கேட்கலாம். பாபா இன்னைக்கு தலைப்பு கொடுக்குறாரு, மனதை ஆரோக்கியமாக வைப்பதற்காக இடையிடையே 5 நொடிகள் எடுத்துக்கொண்டு மனதின் பயிற்சி செய்யுங்கள் சொல்லி பாபா கட்டளை கொடுக்குறாரு. நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், ஜிம்முக்கு போறோம், நடக்கிறோம், வாக்கிங் போறோம். இதெல்லாம் உடம்பு தான் ஆரோக்கியமாகும். ஆனா மனசு பாருங்க, மனசுல பிரச்சனை வந்தா உடம்பு கூட செயல்படாது. அதனால மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக கடவுளே நமக்கு ட்ரில் செய்ய சொல்றாரு. அப்ப இடையிடையே நாள் முழுவதும் 5 நொடிகள் ஒதுக்குங்க. 5 செகண்ட் தான், 5 செகண்ட் ஒதுக்குங்க. 1 செகண்ட் பரந்தாமம், 1 செகண்ட் சொர்க்கம், 1 செகண்ட் நம்ம பூஜைக்குரிய ஸ்வரூபம், 1 செகண்ட் பிராமண ஸ்வரூபம், 1 செகண்ட்ல நம்ம ஃபரிஸ்தா ஸ்வரூபம். இந்த 5 செகண்ட்ல நீங்க இடையிடையே நாள் முழுவதும் இடையிடையே அப்பப்ப அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டு மனதினுடைய பயிற்சி செஞ்சீங்கன்னா மனசு ஆரோக்கியமாயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. என்று தூரதேசி பாப்தாதா தனது சாக்கார உலகினுடைய வெவ்வேறு தேசத்து குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். வெளி தேசத்துல இருந்து வந்திருக்கிறார். பரந்தாமத்துல இருந்து பாப்தாதா வந்திருக்கிறாங்க. சாக்கார உலகத்துல இருக்கிற வெவ்வேறு தேசம், வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க இல்லையா, எல்லா குழந்தைகளையும் பார்க்க வந்திருக்கிறாரு. பாப்தாதா வெவ்வேறு தேசத்தவர்களை ஒரு தேசத்தவராக தான் பார்க்கின்றார். அவங்க எங்கெங்கயோ லண்டன், அமெரிக்கா, இந்தியா, பாரதம் எல்லாத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் பாபா எல்லாரையும் ஒரே தேசத்துல இருக்கிறவங்கள தான் பாக்குறாரு. பரந்தாமத்துல இருந்து தானே எல்லாரும் நடிக்க வந்திருக்கோம். அதனால பரந்தாமத்துல இருந்து வந்தவங்கன்னு தான் பாபா பாக்குறாரு. யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் அனைத்திலும் முதலாவதாக ஒரே தேசத்துல இருந்து தான் வந்துள்ளீர்கள் என்றால் தனது அனாதி தேசம் நினைவிருக்கிறது தானே சொல்லி கேட்கிறார். உங்க அனாதி தேசம் எதுன்னு ஞாபகம் இருக்கா? பரந்தாமம் தானே, அங்கதானே நம்ம எல்லாரும் இருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. பிடித்திருக்கிறது தானே சொல்லி பாபா கேட்கிறாரு. தந்தையுடன் கூடவே தனது அனாதி தேசம் மிகவும் பிடித்திருக்கிறது தானே, அப்பா பிடிச்சிருக்கிற மாதிரி பரந்தாமும் பிடிச்சிருக்கு தானே சொல்லி கேட்கிறாரு. பாப்தாதா என்ற அனைத்து குழந்தைகளுடைய 5 சொரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருடைய 5 சொரூபங்களையும் பாபா பார்க்கறாரு. 5 சொரூபங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, பாபா சொல்லி கொடுத்துருக்காரு ட்ரில்லு. 5 சொரூபங்கள் என்ன என்பது தெரியுமா? தெரியும் தானே சொல்லி கேட்கிறாரு. 5 முக பிரம்மாவிற்கும் பூஜை நடக்கின்றது. அதனாலதான் 5 முக பிரம்மா வச்சிருப்பாங்க இல்லையா. பிரம்மா கோயில்ல பாத்தீங்கன்னா 5 முகம் இருக்கும். ஏன்னா அந்த 5 சொரூபம் நமக்கு பிரம்மாவுக்கு இருக்கிறதுனால பிரம்மாவுக்கு பூஜை 5 முகத்தோட பூஜை நடக்குது. எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய 5 சொரூபங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரம்மாவுக்கு மட்டும் 5 முகம் கிடையாது, பிராமணர்கள் எல்லாருக்குமே 5 சொரூபம் இருக்குது இல்லையா. அந்த 5 சொரூபங்களையும் பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு. முதலாவது என்ன கேட்கிறாரு? அனாதி ஜோதிர்பிந்து சொரூபம் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா சொல்லும் போதே நம்ம அந்த சொரூபத்துக்கு போயிடணும். பரந்தாமத்துல புள்ளியா அனாதி ஜோதி பிந்து சொரூபம், நம்ம புள்ளியா இருக்கிறோம். அதை மனக்கண்ணால பார்க்கணும். தனது சொரூபம் நினைவிருக்கிறது தானே சொல்லி பாபா கேட்கிறாரு. மறந்து விடவில்லையே சொல்லி கேட்கிறாரு. நம்ம பாபா சொல்லும் போதே நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும். பரந்தாமத்துல ஜோதிர் பிந்து சொரூபம் என்னுடைய சொரூபம், அதை நம்ம பார்க்குறோம். 2வது ஆதி தேவதை சொரூபம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உடனே நம்ம சொர்க்கத்துக்கு வந்துடுறோம். பாபா சொல்லும் போதே நம்ம வந்துடுறோம். ஆதி தேவதை சொரூபம், தேவதை சொரூபத்தை அடைந்து விட்டீர்களா சொல்லி கேட்கிறாரு. அப்ப நாம தான் அது, அங்க நடிச்சவங்க தான் நம்ம தான் தேவதையா இருந்தோம். சொர்க்கத்துல உங்களை நீங்க பாக்குறீங்களா சொல்லி கேட்கிறாரு. 3வது நடுவில் பூஜைக்குரிய சொரூபம். இப்போ துவாபர யுகத்துல நம்மளுடைய ஜட சித்திரம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா சொல்லி கேட்கிறாரு. உங்கள் அனைவருக்கும் பூஜை நடக்கிறதா அல்லது பாரதவாசிகளுக்கு மட்டும்தான் நடக்குதான்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம இப்போ அப்படியே உடனே நம்மளுடைய பூஜைக்குரிய சொரூபத்தை நினைவு செய்யணும். குமாரர்கள் சொல்லுங்க, உங்களுடைய பூஜை நடக்கிறது எனில் 3வது பூஜைக்குரிய சொரூபம் சொல்லி சொல்றாரு.
நம்மளுடைய பூஜைக்குரிய இந்த தேவி ஸ்வரூபம் அவங்கவுங்களுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, எது உங்களை எல்லாரும் வழிபடுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்வரூபத்தை நினைவு செய்யணும். 4வது சங்கமயுக பிராமண ஸ்வரூபம் சொல்லி பாபா சொல்றாரு. அது இந்த ஸ்வரூபம். நம்ம இப்ப கடைசியா இங்க வந்திருக்கோம் இல்லையா, இப்ப பாபாவுடைய குழந்தைகளா இருக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்வரூபம் இவ்வளவு குஷியான ஸ்வரூபம் இது. பிராமணன் ஆயிட்டு கடவுளே நம்ம கிடைச்சிட்டாரு, அந்த ஸ்வரூபத்தை நினைவு செய்கின்றார். இறுதியாக ஃபரிஸ்தா ஸ்வரூபம் எனில் 5 ஸ்வரூபங்களும் நினைவில் வந்து விட்டனவா சொல்லி பாபா கேட்கிறார். இப்ப கடைசியா நம்ம இந்த பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தாவாகி பறந்து போவோம், பூமி பந்து மேல பறந்துட்டு இருக்கிறோம். இந்த ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை நினைவு செய்கின்றார். இப்ப எல்லா ஸ்வரூபம் நினைவு வந்துருச்சான்ட்டு இப்ப 5 ஸ்வரூபத்தையும் நம்மளை சுத்த வச்சுட்டாரு. நல்லது, பாபா ட்ரில் பண்ண வச்சிட்டாரு. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 5 செகண்ட் தான் ஆகுது சுத்துறதுக்குன்றாரு. ஒரு நொடியில் இந்த 5 ஸ்வரூபங்களை உங்களால் அனுபவம் செய்ய முடியுமா சொல்லி கேட்கிறாரு. ஒரு செகண்ட்ல நீங்க டக்கு டக்கு டக்குன்னு இந்த 5 ஸ்வரூபத்தையும் அனுபவம் செய்ய முடியுமா சொல்லி கேட்கிறாரு. 1 2 3 4 இறுதி என்றால் செய்ய முடியுமா சொல்லி கேட்கிறாரு. 1 2 3ன்னு சொல்றதுக்குள்ளாரே டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஸ்வரூபம் உங்களுக்கு புத்தியில வந்துருமான்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த 5 ஸ்வரூபங்களும் எவ்வளவு அன்பானவை, இதை நினைக்கும் போதே எவ்வளவு குஷியா இருக்குல்ல. பரந்தாமம், சொர்க்கம், பூஜைக்குரிய ஸ்வரூபம், பிராமணன், ஃபரிஸ்தா 5மே நினைக்கும் போதே எவ்வளவு ஒரு அன்பா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது வேண்டுமோ எந்த ரூபத்தில் நிலைக்க விரும்புகிறீர்களோ நினைத்தவுடன் அனுபவம் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்க எப்ப வேணாலும் எந்த ரூபத்துல, திடீர்னு சொர்க்கம்னோடனே சொர்க்கத்துல போய் நிலைச்சு நின்னுடணும், நினைத்தவுடன் அனுபவம் செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் ஆன்மீக மனதனுடைய பயிற்சி, இதுதான் ஆன்மீக மனதனுடைய பயிற்சி, இதுதான் ராஜயோகம். இததான் கடவுளே கத்துக் கொடுக்குறாரு. இதை வேற எந்த தேகதாரியும் கத்துக் கொடுக்கல. இந்த பயிற்சி பண்ண வச்சு மனசு புத்திய சக்திசாலியா ஆக்குறாரு. ஆத்மாவை மீண்டும் சக்திசாலியா ஆக்குற பயிற்சி. இந்த யோகத்தை யாரால கத்துக் கொடுக்க முடியும்? சுயம் இறைவன் தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இன்றைய நாட்களில் எல்லோரும் என்ன செய்கிறீர்கள்? இன்றைய நாட்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? உடம்ப தான் பார்த்துட்டு இருக்கோம்ல, உடம்புக்கு தான் சாப்பாடு போடுறோம், எக்ஸசைஸ் பண்றோம், இந்த உடம்ப தான் நல்லா பார்த்துக்கிறோம். உடற்பயிற்சி செய்கிறீர்கள் தானே சொல்லி சொல்றாரு. உடற்பயிற்சி செய்றீங்க தானே? எப்படி ஆரம்பத்திலும் உங்களுடைய உலகில் சத்தியுகத்துல இயற்கையாக போவது வருவதன் பயிற்சி இருந்தது. சொர்க்கத்துல பாருங்க, உடலை விட்டு 150 வருடம் ஆச்சுன்னா டக்குன்னு போயிடுவாங்க, அடுத்த உடல் எடுப்பாங்க. நின்று கொண்டு 1 2 3 உடற்பயிற்சி அல்ல என்றால் இறுதியில் கூட பாப்தாதா மனதின் பயிற்சி செய்விக்கிறார். பாபா நீங்க உடற்பயிற்சி செஞ்சிருக்கிறீங்க, நின்று கொண்டு 1 2 3ன்னு அந்த உடற்பயிற்சி சொல்லி தரல பாபா, நமக்கு மனதின் பயிற்சி செய்விக்கிறார். எப்படி ஸ்தூல உடற்பயிற்சி மூலம் உடலும் சரியாக இருக்கிறது அல்லவா? இப்போ 1 2 3 நம்ம கை காலை ஆட்டி உடற்பயிற்சி செய்யும் போது உடல் கூட சரியாயிடுது இல்லையா? அதே மாதிரி எனில் போகும்போதும் வரும்போதும் மனதிற்கான இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். உடம்புக்கு பயிற்சி செய்யற மாதிரி மனசு தானே ரொம்ப சோர்வாயிடுது. அடிக்கடி மனசு கவலை, பீதி, பயம், உடம்ப பத்தி கவலை, நேற்றை பத்தி கவலை, நாளைய பத்தி கவலை, மனிதர்களை பத்தி கவலை, ஏதாவது ஒரு சோகமா நடந்த நிகழ்வுகள்ல நினைச்சிட்டு இந்த மனசு கவலைப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? அப்ப மனசை டைவர்ட் பண்ணுங்க, மனசுக்கு பயிற்சி கொடுங்கன்றாரு. அப்ப போகும்போதும் வரும்போதும் மனதிற்கான அந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா மனசு சக்திசாலியா ஆயிடும் சொல்லி சொல்றாரு. இதற்காக நேரம் தேவையில்லை, எப்போது வேண்டுமானாலும் 5 நொடி எடுக்க முடியாதா? முடியுமா சொல்லி கேக்குறாரு. ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு கிடைக்காதா? ஒரு நாள்ல என்ன அவ்வளோ பிஸியாவா இருக்கிறீங்க? 5 நொடி கூட எடுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. 5 செகண்ட் கூடமா கிடைக்காது, எனக்கு டைம் இல்லை பாபான்னு சொல்லுவீங்களா? யாராவது இருக்கிறீர்களா அப்படி சொல்றதுன்னு கேட்குறாரு. பிஸி பாபா நானு, எனக்கு 5 செகண்ட் கூட டைம் கிடையாதுன்ட்டு. இருந்தால் கை உயர்த்துங்கள் சொல்லி சொல்றாரு. என்ன செய்வது, நேரமே கிடைக்கவில்லை என பின்பு கூற மாட்டீர்கள் தானே? அப்புறம் சொல்லக்கூடாது, பாபா இப்ப கையை உயர்த்திட்டு அப்புறமா பாபா என்ன செய்யறது டைமே இல்லைன்னு சொல்லக்கூடாது தானே சொல்றாரு. எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் 5 நொடிக்கான இந்த மனதிற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் மனம் சதா ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, பாத்திரம் கழுவுறீங்களா, சமையல் பண்றீங்களா, நடக்கிறீங்களா, பிஸ்னஸ் செய்றீங்களா, வெளியில வேலைக்கு போறீங்களா, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, 5 செகண்ட் ஒரு செகண்ட் அப்படியே நிறுத்திட்டு பாபா நினைவுல அப்படியே பரந்தாமத்தை நினைச்சீங்கனாலே ஆத்மா சக்திசாலி ஆயிடும். ஒரு செகண்ட் நிறுத்துங்க. இப்ப டிராபிக்ல எல்லாம்
அவ்வளோ வாகனம் போகுது அந்த இடத்துல. ஒரு ரொம்ப அப்புறம் எல்லாம் ஒன்றா போனால் எல்லாம் முட்டிக்கிட்டு மோதிக்கிறோம் இல்லையா டிராஃபிக்கில். அப்போ அந்த டைமில் நிறுத்துவாங்க இல்லையா, நிறுத்தி ஒரு செகண்ட் நிறுத்துவாங்க எல்லாத்தையும். அப்போ வாகனம்லாம் ஓடாது, அப்படியே தானே நிறுத்திட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்டில் அவ்வளோ தாட்ஸ் ஓடுது இல்லையா, ஒரு செகண்ட் மனசை நிறுத்துங்க. நிறுத்திட்டு பயிற்சி பண்ணிங்கன்னா மனசில் ஓடுற அந்த எண்ணங்கள் நின்றுட்டு அமைதி கிடைக்கும். ஒரு செகண்ட் அமைதி கிடைக்கும். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாரு. எந்த வேலை செஞ்சிருந்தாலும் 5 நொடிக்கான இந்த மனதிற்கான பயிற்சி செஞ்சீங்கன்னா மனம் சதா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த 5 நொடியின் பயிற்சி செய்யுங்கள். செய்ய முடியுமா சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒரு காலையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 5, 6, 7, 8 மணி, 9 மணி, 10 மணின்ட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 செகண்ட் இந்த பயிற்சியை பண்ணுங்க. செய்ய முடியுமா சொல்லி கேட்குறாரு. பாருங்கள், முடியும் என எல்லோரும் கூறுகிறீர்கள். எல்லாரும் முடியும் பாபான்னு சொல்கிறாங்க. நினைவு இருக்கட்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி பவன். நினைவு இருக்கட்டும், மறக்கக்கூடாது சொல்லி சொல்கிறார். ஆனால் மனதினுடைய பலவித புகார்கள் உள்ளன அல்லவா. என்ன செய்வது, மனது சரியில்லை, மனதை பாரமாக்கி விடுகிறீர்கள். பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே கம்ப்ளைண்ட், மனசு சரியில்லை, பலவித புகார் வருது. என்ன செய்யறது, மனசு சரியில்லை, மனசை பாரமாக்கிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பழங்காலத்து அளவுகளாக இந்த பாவ் சேரு மணல் அந்த மாதிரிலாம் இருந்தது பழங்காலத்துல. அளவுக்குன்ட்டு இந்த 1 கிலோ 2 கிலோவுக்கு என்ன எப்படி வச்சு கொடுப்பாங்கன்னா பாவு சேரு மணல் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்களாம், அளவு கல்லா வச்சு. அவை இப்போது மாறிவிட்டன. இப்போ பாருங்க, 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோன்னு அந்த மாதிரி கல் வச்சு தான் பாரத்துக்காக வைக்கிறாங்க, வெயிட்டுக்காக. அவை இப்போது மாறிவிட்டன எனில் மனதை பாரமாக்கி விடுகிறீர்கள். மற்றும் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் முற்றிலும் லேசாகி விடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப அதுவே மாறி போச்சு, அப்போ உங்க மனசு மட்டும் ஏன் இன்னும் பாரமா இருக்குது? இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா இப்போ நீங்க உங்க மனசு முற்றிலும் லேசாயிரும், நீங்களும் லேசாயிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பயிற்சியும் ஆகிவிடும். அப்புறம் பயிற்சி செய்ய செய்ய பயிற்சி பிராக்டிஸ் ஆயிடும். பிராமணன் என்ற சொல் நினைவு வந்தது என்றால் பிராமண வாழ்க்கையின் அனுபவத்தில் வந்து விடுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க பிராமன் சொரூபம்னாலே உங்களுக்கு அந்த பிராமண வாழ்க்கை உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த அனுபவத்துல வந்துருங்க. நீங்க பாபா குழந்தையானது, பாபா உங்களை அப்படி கவனிச்சுக்கிறது, பாபா முரளி படிச்சது, அமிர்த வேலையில பாபா நினைவு செஞ்சது, குஷியா சென்டர்ல போய் டான்ஸ் ஆடினது, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா. பிராமண வாழ்க்கையினாலே அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு வரணும். மதுபன்ல போயிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பிராமண வாழ்க்கையில தானே கிடைக்குது. ஃபரிஸ்தா என்று கூறினால் ஃபரிஸ்தா ஆகிவிடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதே மாதிரி ஃபரிஸ்தான்னு சொன்னா ஃபரிஸ்தாவாவே ஆயிடுங்க, ரிஷ்தாவாயிடுங்க. எல்லா உறவுலேருந்தும் விடுபட்ட ஃபரிஸ்தாவா பறந்துருங்க. கஷ்டமா இல்லையா சொல்லி பாபா கேட்குறாரு. குமாரர்கள் சொல்லுங்க, கொஞ்சம் கஷ்டமாக உள்ளதா, ஃபரிஸ்தா ஆகிறது கஷ்டமா இருக்குதா, நீங்கள் ஃபரிஸ்தாக்களா இல்லையா சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தானா இல்லை வேற யாராவதா? நம்ம தானே ஃபரிஸ்தா ஆக போறோம், வேற யாராவது ஆக போறாங்களான்னு சொல்லி கேட்குறாரு. எத்தனை முறை ஃபரிஸ்தா ஆகியிருப்பீர்கள் நீங்க பாருங்க. இந்த கல்பமா, போன கல்பம், அதுக்கு முந்தின கல்பம், எத்தனை கல்பம் நீங்க தாண்டி வந்திருக்கிறீங்க. எத்தனை தடவை நீங்க ஃபரிஸ்தா ஆகியிருக்கிறீங்க. கணக்கற்ற முறை ஆகியிருக்கிறீர்கள். நீங்க தான் ஆகியிருந்தீர்கள். உங்களுக்கே டவுட்டா இருக்கா, நம்ம தான் ஃபரிஸ்தாவான்ட்டு? நீங்க தான் ஃபரிஸ்தா ஆயிருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது, கணக்கற்ற முறை செய்த விஷயத்தை திரும்ப செய்வதில் என்ன கஷ்டம் சொல்லி பாபா சொல்றாரு. எண்ணிலடங்கா முறை நம்ம இதே பாட்டை நடிச்சு நிறைய தடவை ஃபரிஸ்தா ஆயிருக்கிறோம். அதை திரும்ப செய்யறதுல என்ன கஷ்டம்னு சொல்லி சொல்றாரு. அவ்வப்போது ஆகிறதா, இப்போது இந்த பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த 5 சுரூப பயிற்சி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க. எங்கிருந்தாலும் 5 நொடி மனதை சுற்றி வாருங்கள் சொல்லி சொல்றாரு. எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, சென்டர்ல இருந்தாலும் சரி, சரண்டரா இருந்தாலும் சரி, வீட்டுல இல்லறத்துல இருந்தாலும் சரி, 5 செகண்ட் மனசை சுழற்சி பண்ணுங்க. 1 மணி ஆகுதா, டக்குன்னு 5 சுரூபத்தை சுத்துங்க. சுற்றுவது நன்றாக இருக்கிறது தானே சொல்லி பாபா சொல்றாரு. அது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை 5 செகண்ட் மட்டும் பாபாவுக்காக உங்களுக்காக ஒதுக்குங்க. சுய நன்மைக்காக தான் பாபா சொல்றாரு, நமக்காக சொல்றாரு. நல்லா இருக்குது தானே சொல்லி சொல்றாரு. டீச்சர்கள், சமர்ப்பண சகோதரிகள் சரிதானே சொல்லி சொல்றாரு. சுற்றி வர தெரியும் தானே,
உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சுத்துறீங்களா, டீச்சர்கள் கேட்குறாரு. சுற்றி வர தெரியும் தானே, அவ்வளவுதான், சுற்றி வாருங்கள் சொல்லி சொல்றாரு. சுற்றி வர்றதுன்னா என்ன, அப்படியே அந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுத்தி வரணும். நம்ம அனாதியில எப்படி இருந்தோம், தேவதையா எப்படி இருந்தோம், பூஜைக்குரிய ஸ்வரூபம், அடுத்து பிராமண ஸ்வரூபம், அப்புறம் ஃபரிஸ்தா ஸ்வரூபம், இதை அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் சொல்கிறார். பின்பு வேலையில் ஈடுபடுங்கள். இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை போய் பாருங்கள். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை சுற்றி விட்டு பின்பு வேலையில் ஈடுபடுங்கள் சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு மணி நேரத்துக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகிடும், மனசு ஆரோக்கியமாக ஆகிடும். நீங்கள் எது செஞ்சாலும் ரொம்ப அப்படியே துல்லியமாக செய்வீங்க, கரெக்டாக செய்வீங்க, குஷி குஷியாக இருப்பீங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு சார்ஜ், பேட்டரியில் சார்ஜ் ஏற்றி விட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ செய்யலாம் இல்லையா? ஏனென்றால் வேலையோ அப்படியே விட்டு விட முடியாது அல்லவா? ஏன்னா பாபா எதுக்காக செய்ய சொல்கிறாருன்னா, நம்ம வேலையை கூட விட்டுட முடியாது இல்லையா? வேலையும் செஞ்சாகணும் இல்லையா? நான் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் பாபா மட்டும் நினைக்கிறேன்ட்டு உட்கார முடியாது இல்லையா? கர்மயோகி தானே நம்ம எல்லாம். கர்மம் செஞ்சுக்கிட்டே பாபா நினைக்கணும், கடமை செய்தாக வேண்டும். என்ன நம்ம கடமை கொடுத்துருக்குதோ பாபா, என்னென்ன கர்மா இப்போ நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த கர்மா கணக்கெல்லாம் முடிச்சாகணும். அதனால கடமை செய்தாக வேண்டும். ஆனால் 5 நொடி 1 நிமிடம் கூட அல்ல, ஒரு நொடி ஒதுக்க முடியாதா சொல்லி சொல்றாரு. சரி 5 நொடி கூட வேணாம், ஒரு நொடி ஒதுக்க முடியாதா, ஒரு செகண்ட் உங்களால ஒதுக்க முடியாதா சொல்லி சொல்றாரு. ஒதுக்க முடியுமா? ஐநா சபையின் அலுவலகத்தில் ஒதுக்க முடியுமா? நீங்களே மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் என்றால் மாஸ்டர் சர்வ சக்திவானால் என்னதான் செய்ய முடியாது சொல்லி பாபா சொல்றார். ஐநா சபையிலே ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணா கூட உங்களால ஒதுக்க முடியாதா? ஒரு செகண்ட் தானே சொல்றாரு. ஒரு நொடி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு செகண்ட் மட்டும் பண்ணுங்க. ஒரு செகண்ட்ல 5 சொருபத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு புத்தி மூலமா சுழற்ற முடியாதா? டக்கு டக்குன்னு நினைக்க சொல்றாரு. ஒரு செகண்ட்ல நினைச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆயிரலாம், அந்த ஒரு மணி நேரத்துக்கு சக்திசாலியா ஆயிரலாம் சொல்லி சொல்றாரு. ஒதுக்க முடியுமா உங்களால? நீங்களே மாஸ்டர் சர்வ சக்திவான்னா உங்களால என்னதான் செய்ய முடியாது சொல்லி சொல்றாரு. பாப் தாதாவிற்கு ஒரு விஷயம் பற்றி குழந்தைகளை பார்த்து மிகவும் இனிமையான சிரிப்பு வருகிறது. பாபாவுக்கு நம்மளை பார்த்து சிரிப்பு வருதான். என்ன விஷயம்னா, சவால் விடுறோமா, படிவம் கூட அச்சடிக்கிறீங்க, சொற்பொழிவு கூட நம்ம ஆட்டுறோம். நல்லா ஒரு டாபிக் எடுத்துட்டு பேச சொன்னா பேசுவோம், சவாலே விடுவோம். 7 நாள் பாடம் கூட நடத்துறீங்க. என்ன செய்விக்கிறீர்கள்? நாம் உலகத்தையே மாற்றுவோம்னா சொல்றீங்க. இதையே அனைவருமே கூறுகிறார்கள் தானே, அல்லது இல்லையா? எல்லோரும் கூறுகிறீர்களா, அல்லது சொற்பொழிவாற்றுவர்கள் மட்டுமே கூறுகிறார்களா? பிகே ஆன எல்லாருமே தானே சொல்றீங்க நாங்க உலகத்தையே மாற்றுவோன்ட்டு. 7 நாள் கோர்ஸ் கூட நடத்துறீங்க, சவால் கூட விடுறீங்க. எல்லாரும் தானே செய்றீங்க, இல்லை வெறும் சொற்பொழிவாற்றுறவங்க மட்டும்தான் செய்றீங்களா? அப்படி என்றால் ஒரு பக்கம் கூறுகிறீர்கள் உலகத்தை மாற்றுவோம்ட்டு, மாஸ்டர் சர்வ சக்திவானாவோம், மற்றும் மறுபக்கம் என்ன சொல்றீங்க, தனது மனதை எனது மனம் என்கிறீர்கள். பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு தனது மனசை என்ன சொல்றீங்க, எனது மனம்ட்டு சொல்லிடுறீங்க. மனதின் எஜமானர்கள் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள், இருப்பினும் கடினம் என கூறுகிறீர்கள். சிரிப்பு வரவில்லையான்னு சொல்லி கேட்குறாரு. சிரிப்பு வருகிறது தானே. இப்போ என் மனசு சரியில்லை, என் மனசுக்கு ஒரே பிரச்சனை, ஏதாவது ட்ரில் செய்ய சொன்னால் முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படியே சொல்றீங்க. அப்ப பாருங்க, எனது மனம்னு சொல்றீங்க. தனது மனசுக்கு எஜமானர் தானே நீங்க, மாஸ்டர் சர்வ சக்திவான் தானே. இருந்தாலும் கடினம் கஷ்டம்னு சொல்றீங்களே, சிரிப்பு வரலையான்னு சொல்லி கேட்குறாரு. எந்த நேரம் நினைக்கிறீர்களோ மனம் கேட்கவில்லை என்றால் அந்த நேரம் தன்னை பார்த்தே சிரியுங்கள் சொல்லி இப்போ பாருங்க ஒரு யுக்தி சொல்றாரு. எந்த நேரம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப மனசுக்கு கட்டளை இடுறீங்க. ஆனா உங்க மனசு உங்க பேச்சை கேட்கலன்னா அந்த நேரம் சொல்லுங்க, உங்களை பார்த்தே சிரிங்கன்னு சொல்லி சொல்றாரு. மனதில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பாப் தாதா பார்த்தார். 3 கோடுகள் உள்ளன பாருங்க. மனசுல எந்த விஷயம் வந்தாலும் பாப் தாதா பார்த்தாராம். 3 கோடு இருக்குதாம். ஒண்ணு தண்ணீர் மீது கோடு. தண்ணீர் மீது கோடு போடுவதை பார்த்திருக்கிறீங்களா? கோடு போட்ட உடனே அழிந்து விடும். ஃபர்ஸ்ட் கோடு பார்த்தாரு, தண்ணி மேல கோடு போடுறது. தண்ணி மேல கோடு போட்டா என்ன ஆகும், அழிஞ்சு போயிடும் சொல்றாரு. கோடோ போடுகிறீர்கள் தான். இரண்டாவது எங்க போடுறீங்க, காகிதத்தின் மீது கோடு போடுறீங்க. 3வது கற்பலகை மீது எங்காவது கோடு போடுவது. 3வது பெரிய கோடு போடுறீங்க. கல்லின் மீது போடுவது, அது 4வது கோடு. பாபா
அங்கே 3 கோடு தான் சொல்லியிருக்காரு. கல்லின் மீது, கற்பலகை மீது கோடு போடுவது 3வது கோடு. கல்லின் மீது போட்டோன்னா, கல்லின் மீது போட்ட கோடு அழிவது கஷ்டம் எனில் பாப்தாதா பார்த்தார், பல முறை குழந்தைகள் தனது மனதில் கல்லில் கோடு போட்டது போல உறுதியான கோடு போட்டு விடுகின்றனர், அதை அழிக்கின்றனர், ஆனால் அழிவதே இல்லை. இத்தகைய கோடு நன்றாக உள்ளதா சொல்லி பாபா கேட்குறாரு பாருங்களேன். ஒரு 3 கோடு போடலாம். தண்ணி மீது கோடு போடலாம். 2வது காகித மீது கோடு போடுறது, பெரிய கோடா போடுறோம். 3வது கோடு வந்து பெரிய கோடா கல்லு மீது, கற்பலகை மீது கோடு போடுறது. கல்லின் மீது போட்ட கோடு அழிவே அழியாது இல்லையா? அதை மாதிரி பல முறை குழந்தைகள் வந்து மனசுல கல்லின் மீது கோடு போட்ட மாதிரி உறுதியான கோடு போடுறாங்க, இருந்தாலும் அதை அழிக்கின்றனர், ஆனால் அது அழிய மாட்டேதுன்னு சொல்லி சொல்றாரு. இத்தகைய கோடு நன்றாக இருக்குதா சொல்லி கேட்குறாரு. எத்தனை முறை உறுதிமொழியும் செய்தீர்கள், இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டோம். எத்தனை தடவை பாபாட்ட லெட்டர் எழுதியிருக்கிறோம்ல, நம்ம மனசால தானே எழுதியிருக்கிறோம், மனசார சொல்லியிருப்போம் பாபாட்ட. அந்த கல்லு மேலே போட்ட கோடு மாதிரி தான் சொல்லியிருப்போம் இல்லையா? பாபா இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டோம், இனிமேல் இவ்வாறு ஆகாது, இந்த மாதிரி நான் இனிமேல் செய்ய மாட்டேன் பாபா, தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இவ்வாறு ஆகாதுன்னா பாபாட்ட எழுதுறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் பிறவசமாகி விடுகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. எத்தனையோ தடவை சொல்லிட்டு ஆனாலும் திரும்ப திரும்ப பிறர் வசமாகி தான் விடுறீங்க. ஆனால் பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது கோபம் வரவில்லை. ஆனாலும் பாபா நம்ம மேல கோபப்படல, ஆனால் இரக்கம் தான், கருணை தான் அவருக்கு வருது. பிறர் வசமாகி விடுகின்றனரே என பிற வசமானவர் மீது இரக்கம் வருகின்றது. ஏதாவது ஒரு தேகதாரி மீது அவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு அது அவங்க அப்படியே கட்டளைப்படி அவங்க அடிமையா வாழறது, அதை பார்த்து பாபாவுக்கு கருணை வருதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது பாப்தாதா இத்தகைய இரக்க பாவனையுடன் குழந்தைகளை பார்க்கின்றார் என்றால் டிராமாவின் திரையில் என்ன நடக்கிறது, எப்போது வரை? இதற்கான பதிலை நீங்கள் கூறுங்கள். இப்ப பாபா இப்ப கருணை பாவனையோட நம்மளை பார்க்கும்போது டிராமாவின் சீன்ல என்ன நடக்குதுன்னா, அது எப்போது வரை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. சரி, எப்போது வரைக்கும் தான் இந்த மாதிரி தேகதாரி மேலேயே வசமாயிட்டு இருப்பீங்க சொல்லி பாபா கேட்குறாரு. இதற்கான பதிலை நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி, எப்போது வரை குமாரர்கள் கூற முடியுமான்னு கேட்குறாரு. எப்போது இது முடிவடையும், நிறைய திட்டங்கள் போடுகிறீர்கள் என்றால் எப்போது வரை என கூற முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. இறுதியில் எனில் இது எது வரை கூறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பதில் சொல்லுங்கள், எப்போது வரை? தாதிகள் கூறுங்கள், எதுவரை? சங்கம யுகம் இருக்குமோ அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாதிகள் சொல்றாங்க. சங்கம யுகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படியானால் சங்கம யுகம் கூட எது வரைக்குன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. எப்போது ஃபரிஸ்தா ஆகி விடுவோமோ அது வரை அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. அதுவும் கூட எப்போது வரைன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அப்ப பாபாவே கூறுங்கள் சொல்லி இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபரிஸ்தா ஆக வேண்டுமா அல்லது தந்தையா அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. சரி, ஃபரிஸ்தா ஆகிற வரைக்கும் இப்படியே தான் நாங்கள் வந்து ஏதோ ஒரு தேகதாரி வசமாயிட்டே இருப்போம்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் பாப் சமான் ஆகணுமா இல்லை ஃபரிஸ்தா ஆகணுமான்னு சொல்லி கேட்குறாரு. எனவே இதற்கான பதிலை சிந்தியுங்கள். அப்போ இந்த பதிலை சிந்திங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. தந்தையோ கூறுவார் இப்பொழுதே, ஆனால் நீங்கள் தயாரான்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா சொல்லிடுவார் இதுக்கான பதில் எப்போது வரேன்ட்டு, ஆனால் நீங்கள் தயாராக ஆயிடுவீங்களா சொல்லி கேட்குறாரு. பாதி மாலைக்கு கூட, போன வாரம் சொன்னார்ல பாதி மாலை கூட தயாராகலன்ட்டு, பாதி மாலைக்கு கூட நீங்கள் கை உயர்த்தவில்லை, அப்புறம் எங்கேருந்து நீங்கள் ரெடி ஆகுறதுன்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுறார் பாபா. பாப் தாதா சதா குழந்தைகளை சம்பன்ன சுரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். இப்போ பாபா வந்து நம்மளை எல்லாரையும் சம்பன்ன சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். எப்போது கூறுகிறீர்களோ தந்தை தான் என்னுடைய உலகம் என்று அனைவருமே கூறுகிறீர்கள் தான். எல்லாரும் பாபா என்ன விரும்புறாரு? என்னுடைய உலகமே பாபா தான், வேற மற்றொருவரே கிடையாது, அத மாதிரி சொல்ல விரும்புறாரு. எல்லாரும் சொல்றீங்க தான், இரண்டாவதாக ஏதாவது உலகம் இருக்குதா என்னன்னு சொல்லி பாபா கேட்கிறார். தந்தை தான் உலகம் என்றால் உலகத்தின் வெளியில் இன்னும் என்ன உள்ளது சொல்லி கேட்குறாரு. சம்ஸ்கார மாற்றம், பழக்க வழக்கத்தின் மாற்றம் மட்டுமே செய்ய வேண்டியது. இப்போ எல்லாம் நல்லா வாய் நிறைய அழகாக சொல்கிறோம் இல்லையா? கடவுள் தான் என்னுடைய உலகம், அப்பா தான், சிவன் தான் என்னுடைய உலகம்னு சொல்கிறீங்க. சரி, அப்படிதான் சொல்கிறீங்கன்னா உங்கள் உலகத்துக்கு வெளியில் இன்னும் என்ன உள்ளதுன்னு சொல்லி கேட்குறாரு. இன்னும் என்ன இருக்குதுன்னா, நம்மளுடைய உலகத்தில் நம்மளுடைய சம்ஸ்கார மாற்றம் தான் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா பழைய சம்ஸ்காரம் இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது. பழக்க வழக்கத்தின் மாற்றம் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாரு. பிராமணர்களுடைய வாழ்க்கையில்
பெரும்பான்மையாக தடை ரூபமாக இருக்கிறது நம்மளுடைய சம்ஸ்காரம் தான் சொல்லி சொல்றாரு. உங்களுடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம், இல்ல பிறருடைய சம்ஸ்காரமாக கூட இருக்கலாம். ஞானம் அனைவரிடமே உள்ளது. எல்லாருக்கும் ஞானம் இருக்குது, எல்லாருக்கும் சிருஷ்டி சக்கரம் தெரியும், எல்லாருக்கும் ஆத்மானா பரமாத்மானா யாரு எல்லாரையும் சொல்ல சொன்னா சொற்பொழிவு நல்லா ஆற்றுவோம். ஆனாலும் எதுல தடை ரூபமா எது நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சம்ஸ்காரம் தான் சொல்லி சொல்றாரு. சக்திகளும் அனைவரிடமும் உள்ளது, எல்லார்கிட்டயும் சக்திகளும் இருக்குது. ஆனால் காரணம் என்ன? எந்த சக்தி எந்த நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிப்படுவதற்கு பதில் சிறிது நேரம் கழித்து ஆகின்றது. எல்லார்கிட்டயும் அஷ்ட சக்திகளும் இருக்குது. என்னென்ன சக்திகள்? எல்லாமே நமக்கு சாட்சியாக இருந்து பார்க்கிற சக்தி, கடந்ததை கடந்துதா போக வைக்கிற விடுபடக்கூடிய சக்தி, அப்புறம் நம் பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, எல்லா சக்திகளுமே உங்கள்கிட்ட இருக்குது. இருந்தாலும் எந்தெந்த சக்தி எந்தெந்த காரியத்துல பயன்பட வேண்டுமோ அந்த நேரத்துல அது வரமாட்டுது. பொறுமை சக்தியை கூப்பிட்டா அது கொஞ்சம் லேட்டா வருது, அதுக்குள்ள நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்ப சக்தி கொஞ்சம் நேரம் கழித்து தான் வருதுன்னு சொல்லி சொல்றாரு. பின்பு சிந்திக்கிறீர்கள், நம்ம இப்படி கூறாமல் இப்படி கூறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இப்படி செய்யாமல் அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்ட்டு சிந்திக்கிறீங்க. ஆனால் நேரம் கடந்து இருக்க வேண்டுமோ அதுவோ கடந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்ம ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அந்த டைம்ல நம்ம பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுறோம். அப்ப பொறுமை சக்தி நம்ம கிட்ட இல்ல. நம்ம ஆத்மா சீட்ல உட்காந்து ராஜாவாகி பொறுமை சக்தியை கூப்பிட்டோம்னா அந்த நேரத்துக்கு அந்த வார்த்தையை நம்ம பேசியிருக்க மாட்டோம். அமைதியா யோசிச்சு இதை சொல்லலாமா வேணாமான்ட்டு சொல்லியிருப்போம், பொறுமை சக்தி இருந்திருந்தா. ஆனா அது வரல, அந்த நம்ம இல்ல சில பேர் கூப்பிட்டா கூட அது வரலைன்னா நம்ம அந்த அளவுக்கு சக்திசாலியா இல்லை. அப்ப சக்திகள் நேரம் கழித்து வருது அப்படின்னு சொல்றாரு. பொறுமை சக்தி இது, தீர்மானிக்கும் சக்தி இது என்று உங்களுக்கு தெரியுது. எல்லோருக்கும் தனக்குள் சக்திகளை பற்றி நினைக்கிறீர்கள், எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அதை உபயோகப்படுத்த வேண்டும், சிறிது நேரத்திற்கான வித்தியாசம்தான் ஆகிவிடுகிறது. மற்றும் இன்னொரு விஷயம் என்ன ஆகிறது? போகட்டும், ஒரு முறை தேவையான நேரத்தில் சக்தி காரியத்தில் வரவில்லை, மற்றும் பின்பு உணர்கிறீர்கள் இதை செய்யாமல் அதை செய்திருக்க வேண்டும். பின்னர் புரிந்து கொள்கிறீர்கள், ஆனால் அந்த தவறை ஒரு முறை அனுபவம் செய்த பின் அதன் அனுபவியாகி நல்ல முறையில் புரிந்துணர்ந்து இனிமேலும் செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நம்ம சக்திகளை எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனா அந்த சக்திகள் எந்தெந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணணும்ன்றது தெரியணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிறிது நேரத்திற்கான வித்தியாசம்தான் ஆயிடுது. இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு முறை தேவையான நேரத்துல சக்தி வரல, அப்புறமா நீங்க யோசிக்கிறீங்க, ஐயோ இதை செய்யாம இருந்திருக்கணும், அதை தான் செஞ்சிருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதனால அந்த தவறை ஒரு முறை அனுபவம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த அனுபவியாகி நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அதே தவிர மறுபடியும் செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் முன்னேற்றம் ஆகிறது, அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது இது தவறு இது சரி என்று. அப்ப அந்த மாதிரி நமக்கு இப்ப ஆத்மா முன்னேற்றம் ஆகிட்டே வருது. ஏன்னா போன தடவை நம்ம செஞ்ச தப்பு நமக்கு அனுபவமா ஆகியிருக்குது இல்லையா, அதனால புரிஞ்சுக்கிறோம் இது சரி இது தவறுன்ட்டு. ஆனால் அதே தவறை மீண்டும் செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. அதற்காக தனக்கு தானே நல்ல முறையில புரிந்துணர வேண்டும். அதிலும் முழுமையாக தேர்ச்சி அடைய முடியவில்லை. மற்றும் மாயாவும் மிக சாமர்த்தியமானது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு தடவை செஞ்ச தவிர மீண்டும் செய்யக்கூடாது. அதுக்காக நம்ம பகுத்தறிஞ்சு நல்லா புரிந்துணர வேண்டும் சொல்லி சொல்றாரு. அதிலும் முழுமையாக தேர்ச்சி அடைய முடியலன்னா மாயாவும் என்ன பண்ணுது, ரொம்ப சாமர்த்தியமா இருக்குது. அது ஒரே ரூபத்துல வர்றதுல பலவித ரூபத்துல வருது. அதே விஷயத்தில் உதாரணமாக உங்களுக்கு பொறுமை சக்தி குறைவு என்றால் அத்தகைய பொறுமை சக்தியை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒரு முறை நீங்கள் புரிந்துணர்ந்து விட்டீர்கள். ஆனால் மாயா என்ன செய்கிறது எனில் மறுமுறை கொஞ்சம் உருவத்தை மாற்றி வருகிறது சொல்லி சொல்றார். இப்ப எக்ஸாம்பிளா பாபா சொல்றாரு, இப்ப நீங்க ஒரு பிரச்சனை, அப்ப உங்களுக்கு பொறுமை சக்தி குறைவா இருக்குது. அப்ப ஒரு முறை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம கிட்ட பொறுமை சக்தி குறைவா இருக்குதுன்ட்டு. சரி, அடுத்த தடவை இதே மாதிரி மாயா வந்தா நம்ம பொறுமை சக்தியை யூஸ் பண்ணணும், பாபா கிட்ட இருந்து பொறுமை சக்தி வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் மாயாவன்னு நினைக்கிறீங்க. ஆனா அடுத்த தடவை மாயா என்ன பண்ணுது, அது ரொம்ப சாமர்த்தியசாலி. அது என்ன பண்ணுது, மறுமுறை நம்ம நினைச்ச மாதிரி வராம அது வேற உருவத்துல வந்துடுது, உருவத்தை மாற்றி வருதுன்னு சொல்லி சொல்றாரு.
நம்ம நினச்சிருக்கோம் இவங்கள்ட்ட தான் பிரச்சனை, இவங்கள்ட்ட பேசினாலே எனக்கு கோவம் வருது அப்படின்னு ஒருத்தவங்கள நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்கள கருவியாக மாயா யூஸ் பண்ணி நம்மளோட கோபத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குது, இவங்களுக்கு பொறுமை சக்தி இருக்கான்ட்டு. நம்ம நினச்சிக்கிறோம் இந்த மனிதர் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மனிதர் வந்திருக்கிறாரு, அந்த மனிதர் மூலமாக மாயா வந்திருக்குது. மற்றபடி நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய கோபத்தினுடைய அளவு, நம்மளோட அந்த 5 விகாரத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மாயா ரூபம் எடுத்து வருது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த மனிதர் தான் நமக்கு பிரச்சனை. கடைசியில் பார்த்தா வேற ஒருத்தவங்க மூலமாக அதே பிரச்சனை வரும், வேற மாதிரி பிரச்சனை வரும். அப்பயும் நமக்குள்ளே இருந்து கோபம் வெடிக்கும், அப்பயும் பொறுமை சக்தி இருக்காது. அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஓஹோ நமக்குள்ளார இந்த வீக் பாயிண்ட் இருக்குது. அப்போ மாயா விதவிதமாக ரூபம் எடுத்து வருது, ஒரே மாதிரி வர்றதில்லைன்ட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்போ ஒரு விதமாக மாயா நம்மளை டெஸ்ட் பண்ணுது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையும் கண்டுபிடிச்சிடணும், இது மாயாதான் கண்டுபிடிச்சி பொறுமை சக்தியை நம்ம யூஸ் பண்ணணும். அதே விஷயம்தான், அதாவது இந்நாட்களில் அதே பழைய பொருட்களை மெருகேற்றி அதை புத்தம் புதியதாக தெரியுமாறு செய்து விடுகின்றனர். எனில் மாயாவும் அப்படி மெருகேற்றி தான் வருகின்றது. எந்த விஷயமாயினும் ரகசியம் அதுதான். தனக்குள் பொறுமை வந்துவிட்டது எனில் பொறாமையும் விதவிதமான ரூபத்தில் உள்ளது சொல்லி பாபா சொல்றார். பாருங்க, இந்த நாள்ல சில பொருட்கள்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, பழைய பொருளை அப்படியே மேலே அழகுபடுத்தி புதுசாக ஆக்கிடுவாங்க. இப்போ இந்த நாளில் ஏதாவது ஒரு பொருள் பழசாக இருக்குன்னா அதை மெருகேற்றி என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணி அழகாக்கிறாங்களா. அந்த மாதிரி மாயாவும் என்ன பண்ணுது, மெருகேற்றி தான் வருது, ஒரே மாதிரியே வர்றதில்ல, வேற வேற மாதிரியா வருது. அப்போ எந்த விஷயமாயினும் உங்களுக்கு ரகசியம் இதுதான் சொல்லி சொல்றாரு. அப்ப தனக்குள்ள பொறாமை வந்து விட்டது எனில் பொறாமையும் விதவிதமான ரூபத்துல உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த மாயா இந்த கோபம் விதவிதமான ரூபத்துல கோபம் வருது, தனக்குள்ளார வருது. இந்த விஷயத்துலதான் நம்ம கோபம் வரும், இந்த விஷயத்துல வராதுன்னு நினைச்சிட்டு நம்ம அசால்ட்டா இருப்போம். கடைசியில பார்த்தா கோபம் வந்துடும். அப்ப ஏதோ நமக்குள்ளார வீக் பாயிண்ட் இருக்குது, இது எந்தெந்த விஷயத்துலலாம் வருதுன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். அதே மாதிரிதான் பொறாமையும். தனக்குள்ள பொறாமை வந்துருச்சுன்னா பொறாமை கூட விதவிதமான ரூபத்துல உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. பொறாமைன்னா என்ன, நம்ம அடுத்தவங்க மேல ஏதாவது பொறாமைப்படுறது. பொறாமையே ரொம்ப தவறான விஷயம். மற்றவங்க நல்லா இருக்கிறோம், இப்ப நம்ம நல்லா வாழறோம்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்காது, பொறாமைப்படுவாங்க. அதுதான் பொறாமை. பொறாமையில விதவிதமா ரூபம் கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தவங்க பேர் புகழ் எல்லாரும் ஒருத்தவங்களை பாராட்டுறாங்கன்னா உடனே பொறாமை வரும். அப்ப அதெல்லாம் நமக்கு இருக்கான்னு செக் பண்ணணும். நம்மளை பாராட்டல, மற்றவங்கள பாராட்டுறாங்க, அப்பனா நம்ம சந்தோஷப்படணும். அதை என்னுடைய சகோதர ஆத்மா அவங்கள பாராட்டுறாங்களா, சரி நல்லது அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு பொறாமையும் வரக்கூடாது. அப்ப அந்த பொறாமை கூட விதவிதமா வருதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு ரூபம் மட்டுமல்ல எனில் விதை பொறாமையினுடையது, ஆனால் பல உருவங்கள். பாருங்க, ஒரு ரூபம் இல்லைன்னா கூட ஆனா விதை எங்க இருந்து வருது, பொறாமையினுடைய விதை தான். ஆனா விதவிதமா பொறாமை வருது. ஒரு ட்ரெஸ் மேல பொறாமை, அடுத்தவங்க ட்ரெஸ் போட்டிருந்தா பொறாமை, அப்புறம் மற்றவங்க காசு பணம் நிறைய வச்சிருந்தா பொறாமை, சில பேர் நல்லா புகழ் பேரோட வாழ்ந்தா பொறாமை, சில பேர் பொறாமைனால என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு சூன்யம்லாம் வச்சிடறாங்க. சிலர் நல்லா வாழ்ந்தா பொறுக்காது, கணவன் மனைவி ஒன்னா ஜாலியா இருக்கிறாங்கன்னா பொறுக்காது, உடனே போய் சூன்யம் வச்சுட்டு குடும்பத்தையே, அந்த அளவுக்கு பொறாமையனோட ரூபம் பெருசா ஆகுது இப்பெல்லாம். அது இந்த கலியுகத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப பொறாமை பாருங்க விதவிதமான உருவங்கள்ல இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே உருவத்திலே வராது என்றாலும் பல முறை சிந்திக்கிறீர்கள். நமக்கு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம பெரிய உருவத்துல இருக்காது, நமக்குள்ளார சின்ன சின்ன விஷயங்கள தான் பொறாமை இருக்கும். ஏதாவது சின்ன விஷயமா நம்ம பொறாமைப்படுவோம் வேணும்னா, அது கூட இல்லைன்னா நல்லது, இருந்தா நமக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அதே உருவத்துல வராது என்றாலும் பல முறை சிந்திக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயம் முன்பே வந்துள்ளது, இது வேறு விஷயம் என நம்ம முன்னாடியே சிந்திச்சு பலமுறை சிந்திக்கிறோம். இது ஏற்கனவே இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குது, இது வேற அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே விதைதான், ஆனா அதே பொறாமை தானே விதவிதமா ரூபமா வந்திருக்கு. பாபா இன்னைக்கு பொறாமையை எடுத்திருக்காரு. அது மாதிரி காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதுல கூட விதவிதமா டெஸ்ட் பேப்பர் வரும். பாபா சொல்றாரு பாருங்க, விதவிதமா இருக்கு, அதனாலதான் அதை வேர்ல அழிக்கணும்ன்றாரு.
ஆனால் அதே விதை தான் இல்லையா, ஒரே விதை தான். பொறாமைன்ற விதை அது விதவிதமா வருது, உருவம் மட்டும் மாறி இருக்குது சொல்லி சொல்றார். அதற்காக எந்த சக்தி தேவை? இப்ப பொறாமை இருக்குன்னா எந்த சக்தியை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்குறாரு பாபா. பகுத்தறியும் சக்தி. அப்ப பகுத்தறியணும், எது நல்லது எது கெட்டது, எது ஃபர்ஸ்ட் பொறாமை தானா, இது எனக்குள்ள இந்த ஒரு குணம் இருக்குதே, இது பொறாமையா இல்லையான்னு நம்ம பகுத்தறியணும். பகுத்தறியும் சக்தி இருக்கணும். இதற்காக பாப்தாதா முன்னாடியே சொல்லியிருந்தாரு, 2 விஷயங்கள் மீது கவனம் தேவைன்ட்டு. ஒன்று வந்து உண்மையான உள்ளம், தெளிவான மனம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. உள்ளே தவறுகளை வைக்காதீங்க. பாபா ஏற்கனவே நம்மகிட்ட சொல்லிட்டாருல, எதா இருந்தாலும் உண்மையா என்கிட்ட சொல்லிடுங்க, லெட்ரு எழுதிருங்க. மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு அசிங்கப்பட்டாலும் நம்ம பாபா கிட்ட போய் உட்காந்து லெட்ரு எழுதி அவர்கிட்ட சமர்ப்பிச்சிடணும். இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் பாபா, நான் இந்த பழைய பிறவில இந்தந்த தப்புலாம் பண்ணியிருக்கிறேன். மற்றவங்கள்ட்ட சொல்ல கூச்சப்படுற விஷயங்கள்ல கூட பாபா கிட்ட மறைக்க கூடாது. பாபாட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. உள்ளே தவறுகளை வைக்காதீர்கள் சொல்லி சொல்றாரு. பாபாட்ட சொல்றதுனால அவரு பாதி நமக்கு வந்து பாதி தண்டனை குறைஞ்சிரும் சொல்லியிருக்காரு. உள்ளே வைப்பதால் தான் கேஸ் வந்து பலூன் ஆகி பின்பு இறுதியில் என்ன ஆகும், வெடித்து விடும். என்ன ஆயிடும், உள்ளேயே வச்சிருந்தனா வெடிச்சிரும்னு சொல்லி சொல்றாரு. பலூன் ஆகி இறுதியில வெடிச்சிடும். ஆகவே உண்மையான உள்ளம் சரி, ஆத்மாக்களுக்கு முன்பு கொஞ்சம் தயக்கமாகி விடுகிறது. சரி பரவாயில்ல, மற்ற ஆத்மாக்களுக்கு முன்னாடி உண்மையெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, வெக்கம் வருகிறது, கொஞ்சம் வெக்கம் வருகிறது. எந்த பார்வையில் என்னை பார்க்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஏன்னா மற்றவங்க வந்து நான் மற்றவங்கள்ட்ட சொன்னேன்னா அவங்க என்னை எந்த பார்வையில் பார்ப்பாங்க, நான் சொல்கிற விஷயத்த வச்சு ஓ இவங்க வீக்காக இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட இந்த அம்சம்லாம் இருக்குது, கோபத்தினுடைய அம்சம் இருக்குது, காமத்தினுடைய அம்சம் இருக்குது, நம்ம சொல்கிறோம் உண்மையை சொல்கிறோன்னா நம்மளை எந்த மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கன்னு தெரியலேன்ட்டு நம்ம கூச்சப்படுறோம். ஆனால் நன்றாக உணர்ந்து உண்மையான உள்ளத்துடன் பாப்தாதா முன் வையுங்கள் சொல்லி பாபாவே சொல்கிறார் பாருங்களேன். மற்றவங்கள்ட்ட சொல்ல உங்களுக்கு கூச்சமாக இருக்குன்னா நல்லா உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணது தப்பு தான், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க கடவுளேன்ட்டு உண்மையான உள்ளத்தோட பாபா கிட்ட லெட்டர் எழுதி வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் பாப்தாதாவுடன் கூறிவிட்டேன், இந்த தவறு போய்விட்டது என்பதெல்லாம் கிடையாது. உடனே நான் பாபாட்ட சொல்லிட்டேன், நானே பாபாட்டே சொல்லிட்டேன், மற்றவங்கள்ட்டலாம் நான் எதுக்கு சொல்லணும், பாபாட்டே சொல்லிட்டேன்ட்டு அவ்வளோதான், இந்த தவறு போயிடுச்சுன்னா நினச்சிக்காதீங்க. நான் கட்டளையிட்டேன், எனது தவறுகள் போய்விட்டது என்பதும் கிடையாது, அப்படின்லாம் கிடையாது. ஆம், என்னால் இந்த தவறு நடந்து விட்டது, உணர்ந்து சொல்லணும். ஆமா, என்னால இந்த பிரச்சனை நடந்துருச்சு, நான் தான் இதுக்கு காரணகர்த்தா, நான் தான் தவறு பண்ணிட்டேன். அந்த உணர்கின்ற சக்தி மூலம், உண்மையான உள்ளம் மூலம், புத்தியினால் மட்டுமல்ல உள்ளபூர்வமாக ஒரு வேளை பாப்தாதாவிற்கு முன்பு கூறியிருந்தீங்கன்னா உள்ளம் காலியாகிவிடும், குப்பையும் இல்லாமல் போய்விடும் சொல்லி சொல்றார். அப்ப உணர்ந்து பாபா கிட்ட சொல்லணும். சும்மாவே டெய்லியுமே பாபா நான் கோவப்பட்டேன், பாபா நான் வந்து பேராசைப்பட்டுட்டேன், நான் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டுட்டேன், நான் உங்கள்கிட்ட சொல்லாம இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு டெய்லி எழுத வேண்டியது. ஆனா மாறுறதே கிடையாது. சும்மாத்துக்குன்னு பாபாட்ட சொல்லிட்டு மறுபடியும் மறுநாளும் அதே தப்பு செய்ய வேண்டியது, கோவப்படுறது அதே பண்ணணும். உணராம பாபாட்ட சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்ணக்கூடாது. அப்ப உள்ளபூர்வமா பாபாட்ட சொல்லி ஒருவேளை பாபாவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா உங்க உள்ளம் வந்து காலியாயிடும், திரும்ப அந்த தப்பை நீங்க செய்ய மாட்டீங்க, குப்பையும் உங்கள்கிட்ட இல்லாம போயிடும்னு சொல்லி சொல்றாரு. பெரிய விஷயம் எதுவுமே நடப்பதில்லை, சிறியதுதான் நடக்கிறது. ஆனால் ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து கொண்டே இருந்தது என்றால் அதனால் உள்ளம் நிரம்பி விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, பெரிய விஷயம் எதுவும் நடக்கிறது இல்லை. பாபாவே பார்த்தாரு, பெருசாலாம் நம்ம எதுவும் செய்யறதில்ல, சின்ன சின்ன விஷயம் தான் செய்யறோம். ஆனா ஒருவேளை உங்க உள்ளத்துல சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்துகிட்டே போச்சுன்னா என்ன ஆயிடும், உள்ள வந்து குப்பை மாதிரி ஆயிடும், உள்ள நிரம்பிடும். காலியாக இல்லை தானே, காலியா இல்லைன்னா பாபா எப்படி வந்து உட்காருவார்? உள்ளம் காலியாக இல்லை என்றால் திலாராம் பாபா எங்கு அமர்வார்னு சொல்லி கேட்கிறாரு பாருங்களா. உங்க மனசு காலியா இருந்தா தானே நான் அங்க வந்து குடிக்கொள்ள முடியும். மனசு ஃபுல்லா குப்பை, நான் அவங்கள்ட்ட அதை பேசினேன், நேத்து அவங்க என்ன இதை பேசிட்டாங்க, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் நல்லா திட்டிட்டேன், அவங்களும் என்ன திட்டினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பாபாட்ட சொல்லாமலே நைட்டு சார்ட் எழுதிட்டு பாபாட்ட சொல்லிட்டு படுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம செய்யாமலே விட்டுட்டோம்னா அது இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்குன்ட்டு அப்படியே ஒரு வாரம் சேர்ந்து குப்பை மாதிரி இருக்கும் மனசு. அப்போ ஒரு வாரம் செஞ்ச விஷயங்களை பாபாட்ட சொல்லவே இல்லைன்னா எப்படி இருக்கும், மனசு வந்து குப்பை மாதிரி இருக்கும். அதுல வந்து எப்படி கடவுள் உட்காருவார்?
அப்ப உங்களுக்கு கடவுளை எப்படி நினைப்பீங்க நீங்க? அந்த விஷயத்தை தானே நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அமர்வதற்கு இடம் வேண்டும் தானே, நான் உட்காரத்துக்கு உங்க உள்ளத்துல இடம் வேணும் தானே. உண்மையான உள்ளத்தில் தான் இறைவன் உறைவார். பாருங்க, உண்மையான மனசுல வெகுளியா ஒண்ணுமே இருக்கக்கூடாது, காலியா இருக்கணும். மனசு மனசு காலியா இருந்தா தானே கடவுள் வந்து உட்காருவாரு. என்னவாக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, பாபா நான் உங்களுடையவன், பாப் தாதாவிற்கு தெரியும். என்னவா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், பாபா நான் உங்களுடையவன், பாப்தாதாவுக்கு தெரியும் நம்பர் வாராக தான் வேண்டும் என்பது. பாபாவுக்கு தெரியும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் நான் லட்சுமி நாராயணாவா ஆக போறாங்க, எல்லாம் பதவிக்கு தகுந்த மாதிரி நம்பர் வாராதான் இருப்பாங்க. இருந்தாலும் பாபா எல்லாருக்கும் அன்பு செலுத்துறாரு. அதற்காக பாப்தாதா அந்த பார்வையில் உங்களை பார்க்கவில்லை. பாபா ஒன்றும் இந்த இந்த பையன் அதாவது இந்த ஆத்மா வந்து ஃபர்ஸ்ட், இந்த ஆத்மா செகண்ட் லட்சுமி நாராயண் அப்படிலாம் பார்த்து அன்பு செலுத்துறது இல்ல. அவர் பார்வையில அந்த பார்வையில உங்களை பார்க்கறது இல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறாரு. ஆனால் உண்மையான உள்ளம் மற்றும் இரண்டாவது கூறியிருந்தார், சதா புத்தியின் லைன் தெளிவாக இருக்கட்டும் சொல்லி 2 விஷயம் பாபா சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து உண்மையான உள்ளம், இன்னொன்னு சதா புத்தியின் லைன் வந்து கிளியரா இருக்கணும். இந்த 2 தான் பாபா சொல்லியிருந்தாரு. தொடர்பில் எந்தவித தொந்தரவு அறுபடுவது கூடாது சொல்லி சொல்றாரு. பாபா கூட நம்ம நினைக்கும் போது எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது. பாப்தாதா சரியான நேரத்தில் கூடுதல் சக்தியை தர விரும்புகிறார். இப்ப பாபா நமக்கு கரெக்டான நேரத்துல நமக்கு அதிகமா சக்தி கொடுக்க விரும்புறாரு, பிளஸ்ஸிங்ஸ் தர விரும்புகிறார், கூடுதல் உதவி செய்ய விரும்புகிறார். பாபா நம்மள மேல இருந்து பாக்குறாரு. இந்த குழந்தைக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய வருது, இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு இந்த குழந்தைக்கு நிறைய சக்தி தேவைப்படுது. அதனால நிறைய சக்தி கொடுக்க விரும்புறாரு, ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புறாரு. அவரே இறங்கி வந்து உதவி செய்யணும்னு கூட விரும்புறாரு. ஒருவேளை தொந்தரவு ஆகியது என்றால் அது கிடைக்காமல் போய்விடும். ஆனா நீங்க அவரை நினைக்காம கீழே இருக்கிற ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு தொந்தரவு ஆகிட்டே இருக்குது மனசுனா, நம்ம பாபா கொடுக்குற விரும்புற அந்த ஆசீர்வாதங்கள், சக்தி, அந்த உதவி நமக்கு கிடைக்காம போயிடும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப லைன் தெளிவாக, புத்தியோட லைன் தெளிவாக இல்லைன்னா, சுத்தமாக இல்லைன்னா அறுபடுகிறது எனில் என்ன பிராப்தி ஆக வேண்டுமோ அது ஆகவே ஆகாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், இப்ப கனெக்ஷன் ஒழுங்கா இருந்தாதான் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரும் இல்லையா. எங்கேயாவது ஒரு இடத்துல கரண்ட் ஒயர் ஏதாவது அறுபட்டுருச்சு அப்படின்னா, லைன் ஏதோ சரியில்லைன்னா வீட்டுல வந்து என்ன ஆயிடும், கரண்ட் போயிடும். ஒரு பக்கம் லைன் போயிடுச்சு, கரண்ட் வரலன்னு சொல்லுவாங்க பாருங்க வீட்டுல. அப்ப லைன் சரியா இல்ல, அப்ப கரண்ட் வரல. அப்ப அதே மாதிரிதான் நம்ம புத்தி பாபாவை நினைச்சாதான் பாபா அவர் என்ன டச் பண்றாரோ அது நமக்கு கிடைக்கும். நம்ம புத்தி எங்கேயோ கீழேயே அலைஞ்சுக்கிட்டு ஏதோ தேகதாரியை நினைச்சுக்கிட்டு, இவங்கள நினைச்சுக்கிட்டு, அவங்கள நினைச்சுக்கிட்டு, இவங்க சாப்பிட்டாங்களா தூங்கலாங்களா யாரையோ நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அப்ப என்ன ஆகும், லைன் சுத்தமா இல்லைன்னா அறுபடுதுன்னா லைனு, பாபா என்ன கொடுக்கணும்னு நமக்கு விரும்புறாரோ அது நமக்கு கிடைக்காது, பிராப்தி நமக்கு கிடைக்காது சொல்லி சொல்றாரு. ஆனா பாபா பாக்குறாரு, இந்த குழந்தைக்கு நிறைய சக்தி கொடுக்கணும், பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும், கூடுதல் உதவி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா வாங்கறதுக்கு நம்ம வந்து ரெடியா இல்லை. சில குழந்தைகள் சொல்றாங்க, சொல்வதில்லை ஆனா நினைக்கிறாங்க. சில குழந்தைங்க சொல்றதில்ல, வாயால சொல்றதில்ல, ஆனா மனசுல நினைக்கிறாங்க. மனசுல நினைச்சாதான் அவருக்கு தெரியுமே, அவர் தான் எண்ணங்களுடைய பாக்ஸ் வச்சிருக்கிறாரு. அங்க எண்ணங்களெல்லாம் படிச்சிருவாரு கடவுள். அவருக்கு தெரியுது சில சில ஆத்மாக்களுக்கு உதவி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில ஆத்மாக்களுக்கு உதவி கிடைக்கிறது, பிராமணர்களிடம் இருந்தும் கூட கிடைக்குது, பெரியவர்களிடம் இருந்து கூட உதவி கிடைக்குது, பாப்தாதாவே கூட அவங்களுக்கு உதவி செய்யறாரு, கிடைக்குது. சில ஆத்மாக்களுக்கு கிடைக்குது. ஆனா எங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கிறது. எங்களை மட்டும் பாபா உதவியே செய்ய மாட்டாரு. காரணம் என்ன சொல்லி கேக்குறாங்க. மனசுல நினைக்கிறாங்க, தந்தையோ வள்ளல், நம்ம அப்பா யாரு, வள்ளல், கடல் தானே அவரு. யார் எவ்வளவு எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ எடுத்துக்கொள்ளலாம், நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், நான் அவைலபிள், நான் கடலா இருக்கிறேன், என்கிட்ட இருந்து எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். பாப்தாதாவினுடைய களஞ்சியத்தில் பூட்டு சாவியே கிடையாது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், அங்க காவலாளியும் கிடையாது. நீங்க போய் நின்னா உங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு அங்க காவலாளி யாரா இருக்கிறாங்களா, இல்ல அவரோட களஞ்சியத்துல பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காரா கடவுள்? எல்லாம் திறந்தேதான் கிடக்குது. அவரு கடலா இருக்கிறாரு, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்காங்கன்றாரு. பாபா கூறுகிறார் ஆஜர். பாபா சொல்றார், நான் ஆஜராயிடுறேன், கூப்பிட்டீங்கன்னா ஆஜராயிடுவேன். பாபா கூறுகிறார் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் சொல்றாரு, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. வள்ளலாக இருக்கிறார், வள்ளலாகவும் இருக்கின்றார், கடலாகவும் இருக்கின்றார் என்றால் என்ன குறை இருக்கும்? அவர் தான் எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறார் இல்லையா. அப்புறம் என்ன குறை இருக்கும்? இந்த 2 விஷயங்களில் குறைதான் ஏற்படுகிறது. உண்மையான உள்ளம் மற்றும் தூய உள்ளம். அதி மேதாவித்தனம் கூடாது சொல்லி பாபா சொல்றார். பாருங்களேன்,
2 விஷயத்துல தான் உங்கள்ட்ட குறை இருக்குது. ஒண்ணு வந்து உண்மையான உள்ளத்தோட என்ன கூப்பிடுறது இல்ல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்ட்ட சொல்றது இல்ல. எதையும் என்ட்ட மறைக்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் மறைக்கிறீங்க. உண்மையான உள்ளம் இல்ல, தூய்மையான உள்ளம் உங்கள்ட்ட இல்லன்னு சொல்றாரு. குறையே இதுல தான் இருக்கு. அப்புறம் அதிமேதாவித்தனம் கூடாது. அதாவது நம்ம தலையிலேயே நம்ம விஷயத்தெல்லாம் போட்டுக்கிறது. என்ன பிரச்சனையோ அத நான் தான் சமாளிச்சாகணும். நான் தான் அத செஞ்சாகணுன்ட்டு உங்க தலை மேலயே போட்டுக்கிறது. அதிமேதாவித்தனம் கூடாது சொல்றாரு. எந்த விஷயம்னாலும் பாபாட்ட சொல்லணும். வீட்ல எந்த ஒரு பொருளை வாங்கணும்னாலும் பாபா நான் வாங்கணும். பாபா நான் அங்க போறேன். பாபா இங்க வரேன். ஃபர்ஸ்ட் பாபான்ற சொல் தான் வரணும். அடுத்துதான் நானுன்றதே அங்க இருக்கக்கூடாது. அங்க நான்னாலே அதிமேதாவித்தனம் தான் சொல்றாரு. எந்த உதவி வேணும்னாலும் பாபான்னா தான் உதவி கிடைக்கும். நானே பாத்துக்கிறேன்னா அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். நான்னாலே அந்த அகங்காரம் வந்து போச்சு. அதான் சொல்றாரு. அதிமேதாவித்தனம் நிறைய செய்கிறீர்கள். பாபா பார்த்துட்டு சொல்றாரு, நிறைய செய்றீங்க அதிமேதாவித்தனம். பல்வேறு விதமான அதிமேதாவித்தனம் வேற இருக்குதுன்னு சொல்றாரு. பாருங்களேன், எதை பார்த்தாரோ தெரியல. பல்வேறு விதமான அதிமேதாவித்தனம் உங்கள்ட்ட இருக்குது. தூய உள்ளம், உண்மையான உள்ளம் மற்றும் புத்தியின் தொடர்பு தெளிவாக சுத்தமாக சதா உள்ளதான்ட்டு பாருங்கன்னு கேக்குறாரு. தூய உள்ளம் இருக்குதா, உண்மையான உள்ளம் மற்றும் புத்தியின் லைன் தெளிவாக சுத்தமாக சதா இருக்குதா கேக்குறாரு. இன்றைய காலத்தில் அறிவியலின் சாதனைகளை பார்த்தாலும் ஒரு சிறிய குழப்பம் கூட தெரிவதில்லை. எனவே இதை அவசியம் செய்யுங்கள் சொல்றார். இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் மூலமா சாதனங்கள் இருக்குல்ல, எல்லாம் தெளிவா இருக்குது. ஒரு குழப்பம் கூட இல்லை. எல்லாம் போன்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து எல்லாம் கரெக்டா செயல்படுது இல்லையா? ஆனா உங்க மனசு மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்குது? புத்தி லைனும் கிளியரா இல்ல, சதா சுத்தமா இல்லை, ஏன்னு கேட்கிறாரு. அதனால அவசியம் செய்யுங்கள். மேலும் முக்கியமான விஷயம், இந்த சீசனின் கடைசி சந்திப்பு. இது வந்து அந்த மார்ச் 3ன்றதுனால கடைசி சந்திப்புன்னு சொல்றாரு. எனவே கூறுகிறார், இரட்டை அயல்நாட்டினருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சொல்றாரு பாபா. இந்த இறுதி சந்திப்பில் நீங்கள் முன்னால் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு தானே கூற வேண்டியிருக்கிறது. சம்ஸ்காரம் அல்லது நேச்சர், இயல்பு, இயற்கை என்று கூறினாலும் சரி, ஒவ்வொருவரின் இயல்பு தனிப்பட்டது. பாருங்க, என்னுடைய நேச்சரே இப்படிதான், என்னுடைய சம்ஸ்காரமே இப்படிதான். நான் வந்து டீ குடிச்சிட்டே இருப்பேன், நான் வந்து லேட்டா தான் எழுந்திருப்பேன். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நிறைய நேச்சர். நான் அடிக்கடி கோவம் வந்துடும், எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், சிடுசிடுப்பு தன்மை வந்துடும். இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பழைய சம்ஸ்காரம். அது மாயாவுடைய சம்ஸ்காரம். இது எனக்கு நேச்சர், அது இயல்பு தான். இயற்கைன்ட்டு சொன்னாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் இயல்பு தனிப்பட்டதுன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இயல்பு இருக்கும்னு சொல்றாரு. ஆனால் அனைவருடைய அன்பு அனைத்து விஷயங்களிலும் சம்பந்தங்களிலும் பயன் பெறக்கூடியதாகவும் மனதில் வெற்றி மற்றும் வார்த்தையில் இனிமையான தன்மை ஏற்படுவது எப்போதுமே இயல்பானதாகும் சொல்றாரு. சரி இருக்கட்டும், இந்த சம்ஸ்காரம்லாம் இருந்தாலும் எல்லாருடைய அன்பு இருக்கு இல்லையா, எல்லா விஷயத்திலையும் சம்பந்தங்கள்லையும் பயன்பெறக்கூடியதா இருக்கணும். மனசுலயும் வெற்றி, வார்த்தைகள்லயும் இனிமையான தன்மை ஏற்படுவது பிராமணர்களுக்குள்ளார இயல்பானதாகும் சொல்றாரு. எப்போதுமே இயல்பானதாகும் சொல்றாரு. அலட்சியமான தன்மை கிடையாது. அலட்சியத்தன்மை தனிப்பட்ட விஷயமாகும். இந்த அலட்சியம் கூட ஒரு நேச்சர். சில பேர் அலட்சியமா இருப்பாங்க. அலட்சியத்தன்மை கிடையாது, எப்பயுமே இருக்கக்கூடாது. அலட்சியத்தன்மை தனிப்பட்ட விஷயம் சொல்றாரு. சமயம் எப்படி, மனிதர்கள் எப்படி, சூழ்நிலைகள் எப்படி உள்ளது என்பதை பகுத்தறிந்து தன்னை லேசாக சுலபமாக செய்து கொள்வதை தான் இயல்பான தன்மை என கூறப்படுகிறது சொல்றாரு. எது இயல்பு? அலட்சியமா இருக்கிறது இயல்பு கிடையாது. டைம் எப்படி, மனுஷங்க எப்படி, சூழ்நிலை எப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தான் வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி மத்தவங்க வீட்டுல போய் இருப்பாங்க. அத மாதிரி இருந்தா அப்ப வந்து பாபா சொல்றாரு பாருங்க, எப்படி எது இயல்புனா, டைம் எப்படி, மனுஷங்க எப்படி, சூழ்நிலைகள் எப்படி வளைந்து கொடுக்கணும். பகுத்தறிஞ்சு தன்னை லேசா மாத்திக்கணும், சுலபமாக செய்து கொள்ளணும். அதுதான் இயல்பான தன்மைன்னு பாபா சொல்றாரு. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. எங்க போனாலும் நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே இருக்கணும்ட்டு நினைக்க கூடாது. எந்த நேரம் எப்படியோ, மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க, சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது. பகுத்தறியணும். அந்த பகுத்தறியும் சக்தி இருந்தாதான் அந்த டைமுக்கு நம்ம இப்படி நடந்துக்கணும்ட்டு புரியும். அப்ப லேசாக சுலபமாக செய்து கொள்வதுதான் இயல்பான தன்மைன்ட்டு சொல்லப்படுது சொல்றாரு. சுலபமானது என்றால் அனைவரிடமும் சகஜமாக பழகுவது. சுலபமானதுன்னு சொன்னாலே எல்லார்கிட்டையும் சகஜமா பழகணும். இறுக்கமாக இருக்கிறது வந்து இயல்புன்னு சொல்ல முடியாது. இயல்பு வந்து அதிகாரப்பூர்வமானது கிடையாது. எப்ப பார்த்தாலும் இறுக்கமா மனசை வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. ஏதோ மனசுல வச்சுட்டு ஐயோ பேசினா திட்டுவாங்க, அமைதியா இருக்கணும்,
சில பிகேஸ் வந்து அமைதியாக இருக்கணுன்றனால யார்கிட்டையும் பேசுறதே கிடையாது. அப்படியே இறுக்கமா டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அப்படியே அந்த மாதிரி இருக்கிறாங்க. யார்கிட்டையும் பேசினாலே பிரச்சனை ஆயிடுதுன்ட்டு இறுக்கமாக இருக்கிறது அது வந்து இயல்பு கிடையாது. எல்லார்ட்டையும் சகஜமாக பழகிறது தான் சுலபமானது. அதுதான் சரளத்தன்மைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அதிகாரபூர்வமாக இருப்பது நல்லது எனினும் மிக அதிகமாக அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. பாருங்க, சரி எல்லாரும் வந்து பாபா எப்படி இருக்கக்கூடாது சொல்றாரு, இறுக்கமா இருக்கக்கூடாது. சரி அதிகாரப்பூர்வமா இருக்கலான்ட்டு போயிட்டு ரொம்ப அதிகாரம் எடுத்துக்கிட்டு பயன்படுத்தக்கூடாது சொல்லி சொல்றாரு. அடுத்தவங்க மேல ரொம்ப அதிகாரம் எடுக்கக்கூடாது. ரொம்ப அவங்க தோள் மேல கையை போட்டுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. மற்றும் நேரத்திற்கு ஏற்றபடி ஒருவர் அதிகாரப்பூர்வமானால் அந்த சமயத்தில் குணத்திற்கு பதிலாக விசேஷ தன்மைகள் பயன்படாது சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து சில இடத்துல டைமுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க, ஒரு சென்டர் இன்சார்ஜ் ஆக்கிட்டாங்கன்னா அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய குணம்தான் அங்க வந்து பயன்படும். அதுக்கு பதிலா விசேஷ தன்மைகள் பயன்படாது. இப்போ நீங்க நல்லா ஸ்பீச் கொடுக்குறீங்க, நல்லா என்னதான் நீங்க அத்தாரிட்டியா நல்லா ஒர்க் பண்றீங்கனாலும் உங்களுடைய குணம் நீங்க அன்பா நடந்துக்கிட்டீங்கன்னா தான் அங்க பயன்படும். மற்றபடி உங்களுடைய விசேஷ தன்மைகள் கூட பயன்படாது. எங்க நீங்க அதிகாரப்பூர்வமா நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, டைமுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குணங்கள் தான் பயன்படும் சொல்லி சொல்றாரு. சிறியவராகவோ பெரியவராகவோ இருப்பினும் அனைவரிடமும் வளைந்து கொடுத்து சகஜமாக பழக வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, பாபா வந்து எப்படி பழகணும், எந்த நேரம் எப்படி இருக்கணும்ட்டு நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு இப்ப கடவுள் வந்து. ஏன்னா நமக்கு முன்னாடிலாம் என்னடா இது பேசினாலே பிரச்சனை ஆயிடு, எங்க இருந்தாலும் எப்படி இருக்கணும்னே தெரியலையே அப்படின்னு வாழ்க்கையில நிறைய குழப்பம் வரும். இப்ப பாபா வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு எந்த நேரத்துல எப்படி இருக்கணும். சிறியவரா இருந்தாலும் சரி பெரியவரா இருந்தாலும் சரி எல்லாரிடமும் வளைந்து கொடுத்து சகஜமாக பழகணும்னு சொல்லி சொல்றாரு. சின்னவங்க தானே, சின்ன பையன் தானேன்ட்டு அடிச்சு விளையாடுறது, ரொம்ப இதை ஒரு மாதிரி ஏளனமா நடத்துறது அப்படி இருக்கக்கூடாது. பெரியவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட பேசுறதே கிடையாது, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. எல்லார்ட்டையும் சகஜமா பழகணும். பெரியவர்களிடம் பெரியவராக நடப்பதும் சிறியவர்களிடம் சிறியவர்களாக நடப்பதும் நண்பர்களுடன் நண்பனாகவும் நடக்க முடியும் சொல்லி சொல்றாரு. பெரியவங்கள்ட்ட பெரியவங்க மாதிரி நம்ம நடந்துக்கணும், சிறியவங்கள்ட்ட சிறியவங்களா இறங்கி போய் நடந்துக்கணும். அவங்க கூட சின்ன பசங்கன்னா சின்ன பசங்க மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கூட விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி விளையாடணும். நண்பர்களோடு நண்பர்களாகவும் நடக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. பெரியவர்களுடன் மரியாதையுடன் நடக்க முடியும். பெரியவங்கன்னா அவங்கள்ட்ட மரியாதையுடன் நடக்கணும். சுலபமாகவும் வளைந்து கொடுக்க முடியும். பெரியவங்கள்ட்டனா நம்ம கண்டிப்பா ஈஸியா வளைஞ்சு கொடுக்க முடியும். சரீரத்தையும் லேசாக வைத்திருக்க முடியும் சொல்லி சொல்றாரு. எனவே எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு மனம் செல்லும் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே எங்க விரும்புறீங்களோ அங்க மனம் செல்லும். மற்றும் மனம் வந்து மனநிலை இறுக்கமாக இருந்தால் அது நடக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நம்ம சகஜமா சரளமா மத்தவங்கள்ட்ட நடந்துக்கும் போது எங்க விரும்புறீங்களோ அங்க மனசு செல்லும். அப்ப மனநிலை வந்து உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்காம மனநிலை இறுக்கமா இருந்துச்சுன்னா அது நடக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. கவனக்குறைவு கிடையாது, அது சுலபமானது. எனவே எங்கு விருப்பம் உள்ளதோ அங்கு கவனம் இல்லாமல் நடக்கும் என்பதில்லை சொல்லி சொல்றாரு. அப்ப உங்களுக்கு கவனக்குறைவு கிடையாது, இதுக்கு வந்து கவனக்குறைவு கிடையாது, சுலபமானது தான். எனவே எங்க விருப்பம் இருக்குதோ அங்க கவனம் இல்லாமல் நடக்கும் என்பதில்லை சொல்லி சொல்றாரு. பாப்தாதா கூறினார், நீங்கள் சுலபமாகி விட்டால் தான் சுலபமாவீர்கள், இதை போல செய்யாதீர்கள். இயல்பான பழக்கம் என்பது சதா காலத்திற்கு ஏற்ப ஒருவரின் சொரூபத்தை உருவாக்க முடியும் சொல்லி சொல்றாரு. இப்போ பாபா வந்து அட்டென்ஷன் கொடுக்க சொல்றாரு. இந்த மாதிரி நடந்துக்காங்க இங்க நீங்க சுலபமாயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் சுலபமாயிடுவீங்க. ஈஸி நேச்சரா இருந்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஈஸியா பழக முடியும். இதே போல செய்யாதீங்க. இயல்பான பழக்கம் என்பது சதா காலத்திற்கு ஏற்ப ஒருவரின் சொரூபத்தை உருவாக்க முடியும் சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த சொரூபமா நம்ம ஆயிடுவோம். அப்ப இயல்பான பழக்கம்னா ஈஸி நேச்சரா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா சதா காலத்துக்குமே நம்மளோட சொரூபம் வந்து அப்படி ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. வெளிநாட்டவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, அவங்க எப்பயுமே அவங்க இயல்பா தான் பழகுவாங்க, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது சொல்லி சொல்றாரு. எல்லோருக்குமே ட்ரில் ஞாபகம் இருக்கிறதா? பாபா ஃபர்ஸ்ட் வந்து நம்மள 5 சொரூபம் ட்ரில் பண்ண வச்சாரு இல்லையா, அது ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு, அல்லது மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே எல்லோரும் இந்த ட்ரில் செய்யுங்கள், இப்ப எல்லாரும் ட்ரில் செய்யுங்கன்னு சொல்றாரு. சுற்றி வாருங்கள். இப்ப நம்ம சுற்றி வரோம். அனாதி பிந்து சொரூபம், இரண்டாவது சொர்க்கத்துல தேவதை சொரூபம், அடுத்து பூஜைக்குரிய சொரூபம், அடுத்து நம்ம பிராமண சொரூபம்,
அடுத்து பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தாவாகி பூமி பந்துல பறந்துட்டு இருக்கிறேன். இதான் 5 சொரூபம். நம்ம சுற்றி வந்துட்டோம். பாபா சொன்னதும் நல்லது. நாலாபுறமும் உள்ள சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு நாலாபுறத்திலிருந்தும் அன்பு நினைவுகள், செய்திகள் அனுப்புகிறவர்கள் மிக நல்ல விதமான சம்பந்தத்தின் மூலம் சிநேகத்தின் கடிதம் மற்றும் தனது நலம் பற்றி எழுதியுள்ளீர்கள். கடிதம் எழுதினவங்க தங்களுடைய நலம் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சேவை செய்திகளை ஊக்கத்துடன் திட்டங்களை மிகவும் நல்ல விதமாகவும் எழுதியிருக்கிறீங்க. அவை பாப்தாதாவிற்கு கிடைத்தன சொல்லி சொல்றாரு. எந்த அன்புடன் முயற்சியுடன் எழுதப்பட்டதோ யார் வேண்டுமானாலும் எழுதியிருக்கட்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் தனது பெயரால் பாப்தாதாவிற்கு திலாராமுடைய இதயத்திலிருந்து அன்பான நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளின் அன்பு தந்தையின் மீது உள்ளது. நம்மளுடைய அன்பு பாபா மீது இருக்குது. இதன் காரணமாக தந்தைக்கும் குழந்தைகள் மீது பல மில்லியன் மடங்கு அன்பு இருக்குதாம். நம்ம அன்பு கொடுக்கறதுனால அவரு நம்ம மேல பல மில்லியன் மடங்கு அன்பு செலுத்துறாராம். மற்றும் என்றுமே அழியாத அன்பு நமக்கு கொடுக்கறாராம். அன்பான குழந்தைகள் தந்தையை விட்டு பிரிய முடியாது, தந்தையும் குழந்தைகளை விட்டு பிரிய முடியாது. 2 பேரும் பிரிய முடியாது. எப்பயுமே அவர் நினைவுலே இருக்கிறோம்னு சொல்றாரு. துணையாக இருக்கிறார்கள், எப்பொழுதும் துணையாக இருப்பார்கள். எப்பவுமே துணையாக பாபா நமக்கு துணையாக இருக்கிறார்கள். பாபாவுக்கு நம்ம துணையா இருக்கிறோம். ஏன்னா அவருடைய சேவையில உதவி செய்யறோம். அதனால எப்போதும் துணையாக இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. ஏன்னா அடுத்த கல்மும் நம்மளே தான் பாபாவுக்கு துணையா இருப்போம்னு சொல்லி சொல்றாரு. நாலாபுறமும் உள்ள சதா தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்கக்கூடிய, சதா தந்தையினுடைய கண்களில், இதயத்தில், நெற்றியில், அருகில் இருக்கக்கூடிய, சதா ஒரு தந்தையுடைய உலகில் இருக்கக்கூடிய, சதா ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை பின்பற்றக்கூடிய, சதா வெற்றி அடையக்கூடிய அத்தகைய நிச்சயம் மற்றும் போதையில் இருக்கக்கூடிய, அத்தகைய உயர்ந்த காணாமல் கண்டெடுக்கப்பட்ட அன்பிலும் அன்பான எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து சேமிப்பின் கணக்கை முழுமையாக நிரப்பக்கூடிய திறமையான ஆத்மா ஆகுக. இவ்வளவு நாள் நம்ம சோம்பேறி ஆத்மாவா இருந்துக்கிறோம். இன்னைக்கு பாபா திறமையான ஆத்மாவா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு எண்ணத்தையும் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு வேல்யூ. இந்த ஒரு செகண்ட் போச்சுன்னா திரும்ப வராது. ஒவ்வொரு எண்ணமும் அவ்வளோ பொக்கிஷம் மாதிரி. அதோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு சேமிப்பு கணக்கை முழுமையா நிரப்புங்க. எடுக்க போற அடுத்த பிறவிகளுக்கெல்லாம் இப்பயே பானையை நிரப்புங்கன்றாரு. சேமிப்பு கணக்கை நிரப்புங்க. அந்த மாதிரி ஆகக்கூடிய திறமையான ஆத்மா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. சங்கமேகத்துல அழியாத தந்தை மூலமா ஒவ்வொரு சமயமும் நமக்கு அழியாத பிராப்தி கிடைக்குது. நம்ம எப்ப பாபா குழந்தை ஆனோமோ அன்னிலேருந்தே நமக்கு சங்கமேகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போலேருந்தே ஒவ்வொரு டைமும் அழியாத பிராப்தி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பாபா நினைச்சாலே சக்தி, பாபா நினைச்சாலே பவர் வருது, பாபா நினைச்சாலே நமக்கு குணங்கள்லாம் வருது. அவரை மாதிரியே மாறுறோம். மலரோட சேர்ந்த மலர் மாதிரி மாறுறோம். முழு கல்பத்திலும் இந்த மாதிரியான பாக்கியத்தை அடைவதற்கான சமயம் இந்த நேரத்தில் மட்டும்தான். 5000 வருஷத்துல இந்த மாதிரியான பாக்கியம் அடையிற நேரம் இதுதான், இந்த நேரம் மட்டும்தான். எனவே உங்களுடைய ஸ்லோகனே என்னது? இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குமே இல்லை. இன்னைக்கே நான் அமிர்த வேலை பண்ணணும், இன்னைக்கே முரளி படிக்கணும், இன்னைக்கே அவ்யக்த முரளி படிக்கணும், இப்பவே நான் பாபாவை நினைக்கணும். பாபா இன்னைக்கு என்ன சொன்னார்? 5 சுரூபம் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்றேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுத்த போறேன். அடுத்து நான் 8 மணிக்கு சுத்துவேன், அப்புறம் 9 மணிக்கு சுத்துவேன். நான் பாபா சொல்லிட்டாரா செய்வேன். இன்னைக்கு இல்லையே நாளைக்கு இல்லை, இப்பொழுதிலேயே எப்பொழுதும் இல்லை. எந்த ஒரு உயர்ந்த கர்மம் செய்ய வேண்டும் என்றால் அதை இப்போதே செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஒரு நல்ல கர்மம் செய்யனாலும் இப்போதே செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் மம்மாவுடைய ஸ்லோகம். இந்த நொடி கடைசி நொடின்ட்டு மம்மா சொன்னாங்க. இந்த நினைவின் மூலமாக ஒருபோதும் நேரம், எண்ணம் மற்றும் கர்மத்தை வீணாக்க மாட்டீர்கள். இந்த மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு எண்ணத்தை கூட, எண்ணம் வந்தா கூட எனக்கு ஏன் இந்த எண்ணம் வருது டக்குன்னு மாத்திருவீங்க. எண்ணம் வரக்கூடாது. கர்மத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல கர்மம் தான் செய்யணும், அந்த வீணான கர்மத்தெல்லாம் செய்யக்கூடாது. சக்திசாலியான எண்ணங்களினால் சேமிப்பின் கணக்கு நிறைந்து விடும் சொல்லி சொல்றாரு. நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நொடியும் சக்திசாலியான பாசிட்டிவான தாட்ஸை உருவாக்க சேமிப்பு கணக்கு நிறைஞ்சிரும். மற்றும் ஆத்மா திறமைசாலியா ஆயிடும் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், ஆத்மா திறமையானதாக மாறிவிடும். இன்னைக்கு சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரில் பண்ணிட்டு 5 சுரூபம் சுத்திட்டே இருந்தோம்னா
ஆத்மா திறமைசாலி ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கர்மத்தின் அலௌகீக தன்மை தான் தூய்மையாகும் சாதாரண தன்மையை அலௌகீக தன்மையாக மாற்றிவிடுங்கள் சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கர்மத்தின் அலௌகீக தன்மை தான் என்ன ஆகும்? தூய்மையாக்கும் நம்மள. சாதாரண தன்மையை அலௌகீக தன்மையா மாத்திடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கர்மமும் எப்படி அலௌகீக தன்மையா இருக்கணும். நம்மளது பேசுற வார்த்தை ஒன்னொன்னும் எப்படி இருக்கணும்? அலௌகீகமா இருக்கணும். அதுதான் நம்மள தூய்மையாக்கும். சாதாரண தன்மையை கூட நீங்க என்னவா மாத்திருங்க? அலௌகீக தன்மையா மாத்திருங்க. சாதாரணமா பேசுறது கூட, சமைக்கிறத கூட நம்ம பாபா நினைவுல சமைச்சா அது போக் ஆயிடும். அது மாதிரி பேசுறத கூட பாபா நினைவுல பேசினா அது ஞானத்தை பேசணும்னா அது வேல்யூபலான வார்த்தை ஆயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு சாதாரண விஷயத்தையும் அலௌகீகமா மாத்திருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கர்மம் எல்லாத்தையுமே அலௌகீக தன்மையை கொண்டு வந்துருங்க. அப்பதான் தூய்மையான ஆத்மான்னு சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.